தினமொரு வசனம். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். கெட்ட குமாரன் உவமையில் வரும் இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் பன்றிகளை மேய்க்கும் இழிநிலைக்கு வந்தான். ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதும் நல்லதுதான். இல்லையேல் அவன் தொடர்ந்து துன்மார்க்கனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க நேரிட்டிருக்கும். இறுதியாக பன்றிகள் உண்கின்ற அற்ப தவிடு கூட தனக்கு கிடைக்காத பரிதாப நிலை அவனுக்கு நேரிட்டது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதும் நல்லதுதான். இல்லை என்றால் அவன் கடைசி வரை பன்றி மேய்க்கின்றவனாகவே தொடர நேரிட்டிருக்கும். ஏனென்றால் பசிக்கு பன்றி தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்பட்ட போதுதான் அவனால் தெளிந்த புத்திக்கு வர முடிந்தது. அப்போதுதான் அவனால் தன்னுடைய நல்ல தகப்பனையும் தகப்பனின் நல்ல சூழ்நிலையையும் நினைத்து மனதை மாற்ற முடிந்தது. அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிதான் மனம் திரும்புதலை அவனுக்கு கட்டாயமாக்கி ஒரு மகிழ்ச்சியான புது வாழ்வை பெற அவனுக்கு வழிவகுத்தது. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். சில நெருக்கங்களை நாம் சந்தித்து நிர்பந்தமான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும் போதுதான் நாம் நம்முடைய தவறுகளை உணரும் பக்குவத்தை பெறுகிறோம். அப்போதுதான் தேவனையும் அவருடைய வழிகளின் மேன்மையையும் நினைத்து மனதை திருப்ப முடிகிறது. நெருக்கடிகள் மனதை புண்படுத்தும் போதுதான் புத்தி தெளிவடைகிறது. உள்ளம் உடைந்து சுயம் பலவீனப்படும் போதுதான் தேவனை தேட வேண்டிய தேவை சரியாக உணரப்படுகிறது. எனவே இன்று நமக்கு வேப்பெண்ணை போல கசக்கின்ற இந்த சோதனையின் அனுபவங்கள் எதிர்காலத்தில் எண்ணி மகிழத்தக்க ஒரு சுகமான அனுபவமாக மாறும் என்பது உண்மை. ஏனென்றால் சில காரியங்களை உணர்வதற்கும் உணர்ந்து தேவனை நோக்கி திரும்புவதற்கும் போதுமான அழுத்தத்தை தருவதற்காகவே தேவன் இது போன்ற சில நெருக்கடியின் நேரங்களை அனுமதிக்கின்றார். வாழ்க்கையில் சுமூகமான சூழ்நிலைகள் தொடரும் போது நம்முடைய சில அடிப்படையான தேவைகளை உணராமல் போகின்றோம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அறிவிற்கும் அப்பால் நம்மை தாங்கவும் நம்மை நடத்தவும் தேவ கிருபை தேவை என்பதை உணராமல் போகின்றோம். நம்முடைய சுய திறமையையும் நம்பிக்கைகளையும் சார்ந்து செயல்பட்டு வாழ்க்கை தோல்விகளை காண நேரிடும் போது எழுந்து நிற்க இயலாமல் போகின்றோம். எனவே தேவ கிருபையை தேடுவதற்கு தேவையான ஒரு நிர்பந்தம் துன்பங்களின் வழியாக ஏற்படுவதும் நல்லதாகவே மாறுகின்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உதவும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமேன்.